வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. வேர்ல்டு பிரெயின் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து நியூராலஜிக்கல் சொசைட்டி WFN வந்து பெல்ஜியத்தில் 1957 ஃபர்ஸ்ட் டைமாக நிறுவனாங்க. அந்த நாள் சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து உருவாகிறாங்க. சரி, இந்த பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் பயங்கரமான அறிவியல் வளர்ச்சி இருக்குது, மெடிக்கல் ஃபீல்டில் நம்மளாம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு நம்ம சொல்லினே இருந்தாலுமே கூட இந்த பிரெயினை பற்றி நம்ம முழுசாக நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமூளையில் 14 16 பில்லியன் வரைக்கும், அதாவது 1400 கோடி நியூரான்ஸ் இருக்குதான். ஸோ அதே மாதிரி சிறு மூளைகளில் அதே மாதிரி 55 70 வரைக்கும் இந்த நியூரான்ஸினுடைய கட்டமைப்புன்றது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தேடி துருவி ஆராயுதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால தான் நம்மளால் இன்றைக்கி வரைக்கும் அதை முழுமையாக புரிஞ்சிக்க முடியல. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிரெயினுக்கும் மனசுக்கும் உள்ள ஒரு ஒத்துமை என்னங்கிறதும் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி படிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது இன்றைக்கி வரைக்கும் நடந்து தான் இருக்குது. வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா ஆர்மேனியாவில் 5000 வருஷத்துக்கு பழமையான ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சாங்க. அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரெயின் அப்படியே இருந்தது. ஏன்னா அந்த குகை உள்ள தட்பவெப்பநிலைன்றது அப்படிப்பட்டதாக இருந்ததுனால. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 15 வயசுனுடைய சிறுமியினுடைய மூளை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அட் த சேம் டைம் இந்த மூளை அப்படின்றது பார்த்திங்கன்னா பல கான்செப்டில், பல கலாச்சாரத்தில் வேறு விதமாக இருக்குது. அதுலேயும் இந்த பப்புவா நியூ கினியா அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இனக்குழு மக்கள் வந்து ஒரு பெரிய லெவல் அழிவை சந்திச்சாங்க. அவங்க முழுமையாக அழிஞ்சும் போயிட்டாங்க. அது காரணம் என்னடான்னு தேடி பார்த்தா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இறந்தவர்களுடைய சடலத்தில் இருந்து அந்த பிரெயினை மட்டும் எடுத்து சாப்பிட்றதுன்றது அவங்க வழக்கமாக வச்சுருந்துருக்காங்களாம். அதனால் ஏற்பட்ட தொற்று வியாதிகளால் அவங்க இனமே அழிஞ்சு போயிருக்குது. ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் நம்ம எல்லாருமே என்ன நினச்சினுக்கிறோன்னா 6% தான் பிரெயினை யூஸ் பண்ணுறோம், 10% தான் பிரெயினை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே சொல்லணும்ல. நானுமே இதை படிக்கிறது வரைக்கும் அப்படி தான் நம்பின்னு இருந்தேன். பட் ஆனால் இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது, அது ஒரு மித்து தான். ஏன்னா நம்ம எல்லாருமே முழுமையாக நம்ம மூளையை யூஸ் பண்ணி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை இப்போ வச்சுருக்காங்கப்பா. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கூட்டமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக இந்த ஒரு பிரெயின் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு, அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், அதனுடைய ஹெல்த்துன்றதை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இருக்குது. 2015 பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நிறைய கருப்பொருட்கள்லாம் உருவாகினாங்க. அதாவது இந்த கான்செப்டோட இந்த வருஷம் தொடங்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த வலிப்பு நோய் இருக்கு இல்லையா, ஸோ இதை எதிர்கொள்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2015 உருவாகினாங்க. அண்ட் இது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருப்பொருட்கள் இருந்துகிட்டே இருக்கும்ப்பா. அப்படி நம்ம பிரெயினை பற்றியான ஒரு நாலேஜ் நமக்கு தேவை. அதை பற்றியான படிப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம உடம்புனுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நாள் தான் வேர்ல்டு பிரெயின் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிலிப்பைன்ஸில் இன்றைக்கி போஹோல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த போஹோல் அப்படின்றது ஒரு தீவு தான். கிட்டத்தட்ட 75 சின்ன சின்ன தீவுகள்லாம் சேர்த்து இந்த தீவையும் வந்து இன்றைக்கி பிலிப்பைன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் ஒரு தீவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷனுடைய ஆட்சி காலம் 18ஆம் நூற்றாண்டுலேருந்து, அதாவது அடிமை வர்த்தகம், அடிமைத்தனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து இருந்தது. அட் த சேம் டைம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகள்லாம் ஆக்கிரமிச்சு இது வந்து எங்களோட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கர்கள் உள்ளே வந்தாங்க. அமெரிக்கர்கள் லைட்டாக கண்ணாசந்த நேரத்தில் ஜப்பான்கள் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அமெரிக்காவே தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க 1994 இந்த பகுதிகளை வந்து ஒரு தனி மாகாணமாக நிறுவி அதை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி உருவாக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி வந்து அந்த பிலிப்பைன்ஸில் போஹோல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ண. நெக்ஸ்ட் அஜர்பைஜானில் இன்றைக்கி ப்ரெஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து அகிஞ்சி அப்படின்ற செய்தித்தாள் முதல் முறையாக ரிலீஸ் ஆன அந்த டேட்டை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. 1875 ரிலீஸ் ஆச்சு. ரஷ்யாவினுடைய அந்த ஆதிக்கம்ன்ற இருந்த அந்த சமயத்திலே பார்த்திங்கன்னா இந்த செய்தித்தாள் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஏதோ காரணங்களால் அந்த செய்தித்தாள்லாம் முழுசாக முடக்கிட்டாங்க, மூடிட்டாங்க. இந்த அகிஞ்சி அப்படின்ற ஒரு நேமுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உழவர்கள் அப்படின்னு அர்த்தம். விவசாயத்தினுடைய புரட்சி, அவங்களுடைய புரட்சிகள்லாம் பற்றி பேசுகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செய்தித்தாளாக தான் இது அப்போ இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹைடர் அலியே வந்தார். அவர் வந்துட்டு 1998 இந்த ப்ரெஸ்ஸுக்கு, இந்த செய்தித்தாளுக்கெலாம் இருந்த தடைகள்லாம் நீக்கி அதுக்காக சட்டத்தை போட்டு இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரீடமாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சட்டத்தை போட்டார். அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் எழுச்சி பெற ஆரம்பிச்சுது. ஸோ இது இன்றைக்கி பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு செய்தித்தாளாகவும் இருக்குதுப்பா. அப்படி முறையாக அஜர்பைஜானுடைய லாங்குவேஜில், ஓன் லாங்குவேஜில் வெளிவந்த அந்த அகிஞ்சி அப்படின்ற ஒரு பத்திரிகை நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரெஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு காம்பியா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து யஹ்யா ஐமே அப்படின்ற ஒரு பர்சன் 1994 வந்து பதவி ஏறுகிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த ஐவரா அப்படின்ற ஒரு பர்சனை வந்து தூக்கிட்டு இவர் அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காம்பியாவில் ஒரு பெரிய வளர்ச்சிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் 2001, 2006, 2011 இந்த 3 டைமும் அவர் தான் வெற்றியாளராக இருந்தாருப்பா. இப்படி ஐவரா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமன்வெல்த் நாடுகளோடு அவங்க சேர்ந்து இருந்தாங்க. அது ஐரோப்பியனுடைய ஒரு கட்டளை கீழே இவங்க இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ்லாம் அவர் மேலே வச்சு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த யஹ்யா ஐமே அப்படின்ற பர்சன் பதவிக்கு வந்தார். ஸோ அதை ஒரு ரெவல்யூஷனாக அவங்க பார்க்குறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு காம்பியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதே துடிப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தேவை ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது.
அது என்னன்றது வேணால் நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மை. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாத உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.